actor like Ashok and எல்லா சீன்லயும் he will sir சொல்லுவாங்க அதை விட ஒரு 10 times more he'll do it and I have to like match up to this level also and that level also. So it was like ஒரு nice experience. ஹீரோவான அசோக் குமாரோடைய ஆக்டிங் நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஹீரோயின் யாசியா ஆனந்த் அவங்களுடைய ஆக்டிங் நல்லாயிருக்கு. யாசியா ஆனந்த், அசோக் குமார் இவங்களுடைய கெமிஸ்ட்ரி நல்லாயிருக்கு. இவங்களுடைய ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. படத்தில் யாசியா ஆனந்த் பயங்கரமாக கவர்ச்சி காட்டியிருக்காங்க. சும்மா கவர்ச்சியை வந்து அள்ளி வீசியிருக்காங்க. பொறுத்தளவுக்கு கதாநாயகனான அசோக் குமாரும் சரி, கதாநாயகியான யாஷிகா ஆனந்தும் சரி, ரெண்டு பேரும் கொடுத்த அந்த கேரக்டர்ஸை நீட்டாகவே ப்ளே பண்ணியிருக்காங்க. அசோக்கை பொறுத்தளவுக்கு ஒரு நேச்சுரலாக ரொம்ப வந்து ஆர்டிஃபிஷியலாக தெரியாத அளவுக்கு ஒரு ஃப்ளோலேயே நீட்டாக அந்த கதாபாத்திரத்தை அவர் பர்ஃபார்மன்ஸில் கொண்டு வந்திருக்காரு. அசோக் குமார் கதாநாயகன் நடித்திருக்கிறார். மிகவும் சிரமப்பட்டு நடித்திருக்கிறார். சோகம், வேகம், காதல் அத்தனை பாவனைகளையும் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். அதுவும் பெட்டில் படுத்துக்கிட்டு அந்த ஆவி துன்புறுத்தும் பொழுது வேதனையை வெளிப்படுத்துவது நமக்கே பாவம் போல இருக்கு. அசோக் குமார் இந்த படத்தின் கதாநாயகன் அசோக் குமார் தான். முருகா படத்தின் மூலம் அறிமுகமாகி பிடிச்சிருக்கு படத்தின் மூலம் ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்ட இவர் மேலும் பல படங்களில் தனது நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருந்தாலும் இந்த படத்தின் மூலம் இளைஞர்களை, குறிப்பாக இளம் பெண் ரசிகர்களை குறிவைத்து தனது இளமையான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும். அசோக் லவர் பாயாக சிறப்பாக நடித்திருந்ததோடு யாசிகா ஆனந்துடன் ரொமான்ஸ் காட்சியிலும் பாடல் காட்சியிலும் ரசிகர்களுக்கு விருந்து படைத்துள்ளார். கிளைமேக்ஸ் காட்சியில் தனது அற்புதமான நடிப்பின் மூலம் கிளைமேக்ஸ் காட்சியை தூக்கி நிறுத்தியுள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும்.